வணக்கம். நான் டாக்டர் ராம்குமார், புற்றுநோய் அறுவை சிகிச்சை மருத்துவர். இப்போ மார்பக புற்றுநோய் எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பெண்கள் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மார்பக புற்றுநோய் ரீசன் ஃபஸ்ட்டு சொன்ன ரீசன் தான் மரபணு மாற்றங்கள், ரெண்டாவது உணவு பழக்க வழக்கங்கள், மூணாவது மரபணு மாற்றங்களே தொன்று வர மரபணு மாற்றங்கள். ஸோ இப்போ பெண்கள் பார்த்திங்கன்னா முதல்ல எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா சின்ன கட்டி மாதிரி இருக்கும். ரெண்டாவது அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு பால் கட்டி இருந்தது, ஒரு 4-5 வருஷமாக இருந்தது, அதுக்கப்புறம் எதுவும் தெரியல, திடீர்னு ஒரு நாள் கட்டி வந்துருச்சு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஸோ திடீர்னு ஒரு நாள் கட்டி வருதுங்கிறது அது ஒரு மாயை தான். பட் அவங்களுக்கு முதல்ல இருந்தே தெரியும். மோஸ்ட்லி கண்டுபிடிக்கிறது எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குளிக்கும் போது மோஸ்ட்லி தெரியும். ரெண்டாவது ஏதாச்சும் அடிபடும் போதோ அவங்க ஏதோ கீழே விழும்போதோ அப்போ தான் அவங்க நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஒரு சிலர் பெண்கள் தெரிஞ்சாலுமே அவங்க குடும்பத்தில் இருக்கிற சொன்னால் ஏதோ நினைப்பாங்க, பக்கத்தில் ஏதாச்சும் சொன்னால் ஏதோ நினைப்பாங்க, இது கேன்சர்னா இருக்குமோ, ஸோ இதனால் சொல்லாமே விட்டுருவாங்க. சொன்னால் அவங்க ஏதோ சொல்லுவாங்களோ, அவங்க ஏதோ நினச்சிப்பாங்களோ அப்படிங்கிற ரீசனுக்காகவே முன் வர மாட்டாங்க. இது கேன்சராக இருந்தால் என்ன ஆகிறது அப்படிங்கிற பயத்தினாலேயே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது அந்த கட்டி அப்படியே இருக்கும், வலியை கொடுக்காது, எந்த பிரச்சனையும் இல்லாதனால தெரிஞ்சுமே ஒரு சிலர் தெரியாமல் விட்டுருவாங்க. ஸோ என்றைக்குமே பெண்கள் ஒரு சின்ன கட்டியாக இருந்தாலும் அது வலி இருக்கா இல்லையா, காம்பிலிருந்து நீர் மாதிரி வருதா வரலையோ, அடிபட்டுச்சோ இல்லையோ, கண்டிப்பாக கட்டின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதை அடுத்து பரிசோதனைக்கு உட்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது அது பரிசோதனைக்கு என்னென்ன நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டர்ஸ், இவங்க தான் குவாலிஃபைடு டாக்டர்ஸுங்கெலாம் கிடையாது. நீங்கள் ஒரு ஜென்ரல் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ்கிட்டே கூட நீங்கள் கண்டிப்பாக போய் பரிசோதனை செஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பிரஸ்ட் கேன்சரை நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன், அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கணும். அப்படின்னா அதாவது அந்த பெண்கள் தன்னைத்தானே அந்த மார்பகத்தை தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்களே தெரிஞ்சிருவாங்க. இப்போ நீங்கள் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் எந்த டாக்டர்ஸ் நீங்கள் போய் சொன்னாலுமே அவங்களே காட்டுவாங்க, டாக்டர் இந்த மாதிரி இந்த இடத்துல எனக்கு கட்டி இருக்குது, வலி இருக்குது, இல்லை. ஸோ அவங்க எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷனுங்கிறது பெண்கள் ரொம்ப முக்கியமாக அதை பார்த்துக்கணும். அதுவும் இந்த காலகட்டத்தில் பிரஸ்ட் கேன்சருங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்த்தில் ஒரு 6 to 10 பேர் கண்டிப்பாக பிரஸ்ட் கேன்சர்னால் இருக்காங்க. ஸோ பிரஸ்ட் கேன்சருங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி குணப்படுத்த முடியாதோ, இல்லை சொன்னால் தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்காமல் நீங்களாக இது மாதிரி அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்டாஃப் நர்ஸ்கிட்டையோ யாருக்கிட்டையாச்சும் நீங்கள் கண்டிப்பாக காமிச்சு இது என்ன மாதிரி கட்டி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன் வரணும். சப்போஸ் அது நீங்கள் ஹாஸ்பிட்டல் காமிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க டாக்டர்ஸ் பார்ப்பாங்க, ரெண்டாவது ஸ்கேன் எடுப்பாங்க, தேவைப்பட்டால் அதுலேருந்து ஒரு சிறு ஊசி மூலிமா சத பரிசோதனை செய்வாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத அது ப்ரொசீட் ஆகும்.